ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். நம்ம தைக்கிற ப்ளவுஸில் வந்து பொட்டிக் ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா, நீங்களும் கூட நீங்கள் தைக்கிற ப்ளவுஸை வந்து பொட்டிக் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துடலாம். சரி, இப்போது நம்ம ப்ளவுஸை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். கட்டிங், டிராஃப்டிங், அப்புறம் வந்து ஸ்டிச்சிங். இதில் வந்து எந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ளவுஸுக்கு அப்படின்னாக்கா, அஃப்கோர்ஸ் 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 6 சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ளவுஸோடைய ஃபேப்ரிக் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். சில்காக இருக்கலாம், இல்லை ஜார்ஜெட்டாக இருக்கலாம், இல்லை காட்டனாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் லைனிங்காக இருக்கட்டும், இல்லை மெயின் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பித்தோன்னாக்கா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் டிப் என்னன்னாக்கா, நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது இந்த கரை டு கரை பக்கம் வந்து நம்ம எடுத்து ஃபோல்ட் பண்ணோன்னாக்கா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி தான். த தேர்ட் மெத்தட் என்னன்னாக்கா, நம்ம லைனிங் கட் பண்ணதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பேர்ல் பின்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணும் பொழுது அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து நகராமல் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் டெக்னிக் என்னன்னாக்கா, லைனிங்லேருந்து மெயின் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணும் பொழுது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். எல்லா சைடுமே பாட்டமாக இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், நெக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணோன்னாக்கா தைக்கும் பொழுது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஃபிஃப்த் டெக்னிக் என்னன்னாக்கா, நம்ம கட் பண்ணும் பொழுதே நம்மளுடைய ராங் சைட் ரைட் சைட் நமக்கு தெரியும். ஸோ வந்து ராங் சைட் பக்கம் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. லைனிங்லேயும் சரி, மெயின் ஃபேப்ரிக்லேயும் சரி. ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நம்மளோட 6th டெக்னிக் என்னன்னாக்கா, ஃபோல்ட் பண்ணியிருக்கிற எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தால் பேக்கை ஃபோல்ட் பண்ணியிருப்போம், பேக் ஓப்பனாக இருந்தால் ஃப்ரண்ட்டை ஃபோல்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பார்ட்டெல்லாம் வந்து சென்டர் பார்த்து இந்த மாதிரி மேலே கீழே அர்க்காத் பண்ணிக்கலாம். லைனிங்லேயும் சரி, மெயின் ஃபேப்ரிக்லேயும் சரி. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் சரி, ஃபோல்டிங்கில் லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி நாட்சஸ் வந்து போடும் பொழுது நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது அந்த நாட்சஸோட ஹெல்ப்போடு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 6 டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டிங் வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.